பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்ம பார்க்குற வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 118:8. அது என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதாவது பைபிளில் மிடில் இருக்கிற ஒரு வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். எரேமியா 17:5, 6, 7, 8 நீங்கள் வாசித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனம் 5 சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று அந்த வசனம் ஆண்டவர் சொல்கிற அந்த வசனம் அப்படியே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சா அவன் எப்படி இருப்பான்னா, வசனம் 6 சொல்லுது, அந்தர வெளியில் கரளையாய் போன ஒரு செடியை போல இருப்பான். கரளையாய் போன, அதாவது வாடி போன, சோர்ந்து போன, அதில் ஒன்றுமே இல்லை, காஞ்சி போன ஒரு செடியை போல இருப்பான். அது மாத்திரமல்ல, நன்மை வருகிறதை காணாமல் அவன் எப்படி இருப்பானா, அதோட கிரியைகள் அந்த மனுஷனை நம்புறதுனால ஒரு நன்மை நம்ம நோக்கி வருது அப்படிங்கிறத பார்க்காம அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தனை இந்த உலகத்தின் மேலே, உலகத்தில் உள்ள மனுஷங்க மேலே நம்பிக்கையாக இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது பார்த்திங்கன்னா, அவாந்தர வெளியில் காணப்படுகிற ஒவ்வொரு நிலத்தில் போய் தங்குவானான். பாலாய் கிடக்கிற அந்த ஒவ்வொரு நிலத்தில் போய் தங்குவானான். ஸோ அது மாத்திரமல்ல, அதே வேளையில் கர்த்தரை மட்டும் வசனம் 7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானான்? அதை வசனம் 8 சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். அதாவது அது மாத்திரமல்ல, அதாவது உஷ்ணம் வருகிற காலத்தில் எப்படி இருப்பானா பார்த்தீங்க அப்படின்னா, இலை ரொம்ப பச்சையாக இருக்கும். ஐயோ பயங்கர உஷ்ணமாக இருக்குது, பயங்கர உபத்திரவமாக இருக்குது, பயங்கர புரட்டாமல் இருக்குது, அப்பையும் கூட அந்த கர்த்தரை நம்புகிறவன் சோர்ந்து போகாமல், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறவன் அந்த இலை பச்சையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மழை தாழ்ச்சியான காலங்களில் நிறைய வறட்சி உண்டாகும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மழை தாழ்ச்சியான காலத்தை போல் கர்த்தரை நம்புகிறவனுக்கு அந்த சூழ்நிலை வருகிற சமயத்தில் அவன் எப்படி இருப்பானா, அது தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுப்பான். அப்பேற்பட்ட அந்த கர்த்தரை நம்புகிற அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கும் பொழுது நம்ம அநேகர் மனுஷனை மாத்திரம்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். மனுஷனை அவன் தான் எனக்கு எல்லாம், ஒரு பிரபுக்களை நம்புகிறது. சங்கீதம் 118 வசனம் 9 சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அவங்க அவ்வளோ பெரிய ஆள், எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்க, இவ்வளோ ஊரில் பெரிய ஒரு பணக்காரங்க, அவங்கள போல் யாருமே இல்லை. அது மாத்திரமல்ல, அவங்கக்கிட்ட ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது. அது மாத்திரமல்ல, எனக்கு நிறைய பேர் மனுஷன் நம்புகிறவங்க எல்லாருமே கோர்ட்டு கேஸு, அது மாத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. இது எல்லாமே மனுஷனை நம்புகிற அனுபவம். எந்த ஒரு மனுஷனை நம்பாமல் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு எல்லாமே இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார், அவர் எனக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட மழை தாழ்ச்சியான காலங்களில் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் நீங்கள் மனுஷனை நம்புனீங்களா? அதை விட்டுருங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை பிடித்துக்கோங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார். எப்பேற்பட்ட உஷ்ணமுள்ள காலங்கள் வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட வருத்தமுள்ள காலங்கள் வந்தாலும் கூட, நீங்கள் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ.